உங்கள் லிப்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மண்ணீரல் இருக்கும். யாருக்காவது லிப்ஸ் பெருசாக இருந்தால் மண்ணீரல் பெருசாக இருக்கும். வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டாவே கெட்ட சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை கெட்டதுங்கிறதுக்காக இனிப்பே சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். மண்ணீரல் யோசிச்சு பாருங்க, தமிழில் ஸ்ப்ளைன். இதே 1/4 கிலோ உருளைக்கிழங்குல ஜிலேபி விட 100 மடங்கு சர்க்கரை இருக்குங்க. அது இனிக்கிறது இல்லைங்க. கடைசியாக ஒன்று சொல்லட்டுங்களா? நாக்கு தான் டாக்டரு, சுவைதான் மருந்து. இனிப்பு இனிப்பு சாப்பிட்டா மண் சக்தி கிடைக்கும். எர்த்து. மண் சக்தியில் வேலை செய்கிற உறுப்பு ஸ்டமக், வயிறு. மண்ணீரல் யோசிச்சு பாருங்க, தமிழில் ஸ்ப்ளைன். யோசிச்சு பாருங்க, தமிழில் ஒரு உறுப்புக்கு மண்ணீரல். அப்போ மண்ணுக்கு சம்பந்தம் இருக்குன்னு யோசிச்சு அன்னைக்கே அதுக்கு பேரே மண்ணீரல் வச்சிருக்காங்க, ஸ்ப்ளைன். இனிப்பு மண்ணு, எர்த்து. ஸ்டமக், வயிறு. மண்ணீரல், ஸ்ப்ளீனு. இதற்கு உணர்வு மகிழ்ச்சி. ஹாப்பினஸ்க்கு ஆப்போசிட்டு சேட்னஸ் வச்சுக்கலாம். ஹாப்பி இல்லைன்னா வயிறு கெட்டு போகும், கவலை வந்தால் கெட்டு போகும். வெளியுறுப்பு லிப்ஸ். உங்கள் லிப்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மண்ணீரல் இருக்கும். யாருக்காவது லிப்ஸ் பெருசாக இருந்தால் மண்ணீரல் பெருசாக இருக்கும். லிப்ஸ் சின்னதாக இருந்தால் மண்ணீரல் சின்னதாக இருக்குங்க. அந்த அளவுக்கு லிங்க் இருக்குது. யாருக்காவது உதட்டில் புண்ணு வந்தால் மண்ணீரல் கெட்டு போனால் தான் உதட்டில் புண்ணே வரும். இனிப்புக்கும் இறைப்பைக்கும் மண்ணீரலுக்கும் கவலைக்கும் உதட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. நல்லா கவனிங்க, இது முக்கியமான விஷயம். இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருங்கிறது தப்பு. ஏற்கனவே சொன்னேன், இனிப்பு வேற சர்க்கரை வேற. நல்லா கவனிங்க, எப்பெல்லாம் வயிற்றுக்கும் மண்ணீரலுக்கும் சத்து வேணுமோ உங்க நாக்கு இனிப்பு கேட்கும். ஒன்று சொல்லட்டுங்களா? இனிப்பு சாப்பிட்டா தாங்க ஜீரணமே நடக்கும். சில பேர் பாருங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, இனிப்பு சாப்பிட்டா ஜீரணமாகும்னு இப்போ கூட இனிப்பை சாப்பிடுவாங்க. இனிப்பு சாப்பிட்டா வயிறுக்கு வேலை கொடுக்குறோம், ஜீரணமாகும் தான் கான்செப்ட். ஆனால் வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டாவே கெட்ட சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை கெட்டதுங்கிறதுக்காக இனிப்பே சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். வெள்ளை சர்க்கரை தவிர வேறு இன்னுமே என்ன இல்லையா? பஞ்சாமிர்தம், தேன், நாட்டு சர்க்கரை, அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், எவ்வளோ இருக்குதுங்க. இது எல்லாம் நல்லதுங்க. வெள்ளை சர்க்கரை ஒன்று தாங்க கெட்டது. அந்த ஒன்று கெட்டதுங்கிறதுக்காக இனிப்பே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறது. தேன் அருமையான உணவு, மருந்து, அதாங்க சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் நாக்குக்கு தேன் பிடிச்சா சாப்பிட்டா நல்லதுங்க. உங்கள் நாக்கில் திகட்டினா கெட்டதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எவ்வளவு அளவுங்கிறது அப்புறம் சொல்லுவேன். இப்போ உறுப்புகளுக்கும் உணர்வுகளுக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த அளவுக்கு போவேன், அப்போ எல்லாம் சொல்லுவேங்க. எவ்வளோ ஒரு ஆள் எவ்வளவு தேன் சாப்பிட்லாங்கிறத சொல்லுவேன். இங்கே பாருங்க, இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஏன் அதிகமாகுது அதை சொல்கிறேங்க. சில பேர் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க, இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஏறிடுதுங்கிறீங்கல்ல, அதை சொல்கிறேன். நல்லா கவனிங்க, இது தெரிஞ்சால் இப்போ இருந்து இனிப்பு சாப்பிடுவீங்க. இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யும், இதான் கஷ்டம், இதான் விஷயங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, 8 புரோட்டாவை குண்டு குண்டா முழுங்கிடுறாரு. தப்பு தப்பா சாப்பிட்டாருங்க, வயிற்றுல அப்படியே நின்றுட்டு இருக்கு. இப்ப இனிப்பு சாப்பிட்றாரு. நல்லா கவனிங்க, இவர் சாப்பிட்ட இனிப்பு ஒன்றும் போய் சர்க்கரையா மாறல. இனிப்பு சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற சர்க்கரைய இது என்ன பண்ணும், குடலுக்கு அனுப்பும். இவ்வளவு விஷயங்க. அப்ப ஏற்கனவே ஒழுங்கா ஜீரணமாகாத சர்க்கரைய இனிப்பு சாப்பிட்டா பிளட்ல கடந்து பிளட்ல ஏறிடுது. நான் சொன்ன மாதிரி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டுட்டு இப்ப இனிப்பு சாப்பிட்டா நல்ல சர்க்கரை ரத்தத்தில் கலக்கும். வயிற்றில் உள்ள சர்க்கரையை ரத்தத்துக்கு அனுப்புவது இனிப்பு. புரிஞ்சுக்க, இனிப்பு ஒன்றும் சர்க்கரையா மாறலைங்க, அதாங்க புரிஞ்சுக்குங்க. அதை மறுபடியும் சொல்றேங்க. நீங்க ஒரு ஜிலேபி சாப்பிட்றீங்கல்ல, நீங்க சயின்டிஃபிக்காக யாராவது லேப் இருந்தால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஜிலேபி சாப்பிட்றீங்கல்ல, ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 1/4 கிலோ ஜிலேபி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1/4 கிலோ ஜிலேபியில இனிப்பு நிறைய இருக்கு, சர்க்கரை கொஞ்சம் தாங்க இருக்கு. இதே 1/4 கிலோ உருளைக்கிழங்குல ஜிலேபி விட 100 மடங்கு சர்க்கரை இருக்குங்க. அது இனிக்கிறது இல்லைங்க.
மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சர்க்கரை இனிப்பு ரெண்டு வேற வேற. கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க, தெளிவா இருங்க. அதாங்க, இனிப்பு சாப்பிட்றது தப்பு இல்லைங்க, நல்லா கவனிங்க. வெள்ளை சர்க்கரையில் செஞ்ச இனிப்பை சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் தேன், பஞ்சாமிர்தம், நாட்டு சர்க்கரை, அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பனங்கற்பட்டி என்ன வேணா சாப்பிடலாம். எல்லாம் பாருங்க, நல்ல இது 80 இருக்கு, கெட்டது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, வெள்ளை சர்க்கரையும் அதனால் செய்யப்பட்ட பொருட்களும். மீண்டும் சொல்றேன், இனிமேல் உங்க நாக்குக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டா தப்பு இல்லை, அதுக்கு மேல சாப்பிட்டா தப்பு. அவர் கேட்ட மாதிரி உங்க கையில ஒரு தேன் எடுத்து ஊத்துறேன், நீங்க என்ன பாருங்க சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கா, சாப்பிடுங்க. ரெண்டாவது மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஊத்துறேன், நல்லா கவனிங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் உங்க கையில ஒரு ஸ்பூன் தேன் ஊத்துறேங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு முறை வாயில வச்சு ரெண்டாவது தடவை தகட்டுதுங்க, அப்ப ஸ்டாப் பண்ணிக்கணும் அர்த்தம். இன்னொருத்தர் அவரு இன்னும் கூட கேட்கிறாரு, நல்லா இருக்கு சாப்பிட்றாரு, 3 ஸ்பூன் சாப்பிட்றாரு, இவர் 8 ஸ்பூன் சாப்பிட்றாரு. புரிஞ்சுங்களா? நீங்க எத்தனை ஸ்பூன் சாப்பிடணுங்கிறதோ என்ன கேட்காதீங்க, நாக்க கேளுங்க. கடைசியாக சொல்லட்டுங்களா, நாக்கு தான் டாக்டரு, சுவைதான் மருந்து. நாக்கு என்ற டாக்டர் எத்தனை சுவையை சாப்பிட சொல்றாரோ அந்த அளவு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்ற நீங்க நாளைக்கு 8 சாப்பிடுவீங்க, நாளைக்கு 4 சாப்பிடுவீங்க, மாறிக்கொண்டே இருக்கும். டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவதுங்க, இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு பொருள் நீங்கள் வச்சுருந்தாலும், எந்த ஒரு சர்வீஸ் வச்சுருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் வருமானம். எனவே இந்த வித்தையை யாருமே ஓப்பனாக இதுவரை தெளிவாக முழுமையாக கற்றுக் கொடுக்கவில்லை. இதற்காக ஒரு முயற்சி, நீங்க ஒரு 10 வருஷம் சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கற்றுக்க முடியாத அந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இவர் 10 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறார். பல நாடுகளில் பல கம்பெனிகளுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுத்த இவர் எனது வேண்டுகோளுக்காக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார். எனவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருடமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேங்க, 15 வருஷமாக இவ்வளோ வச்சுருக்கிறேங்க. இந்த 15 வருஷத்தில் ஒரு 8-9 வருஷத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தாங்க எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திரு சாய்ராஜ் அவர்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கு மேலே போயிருக்கிறாங்க. மில்லியன்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணி 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு வரும். இந்த ஆன்லைன் வகுப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் திரும்ப திரும்ப பார்க்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். எனவே கிராமத்தில் சிறு தொழில் செய்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.